குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் வந்து 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. இதை தொடர்ந்து ஏன் சொல்கிறோன்னா, உங்கள் மனதுக்குள்ளே இது சென்று அடைய வேண்டும். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை. இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்ற வேண்டும். அதற்காக மட்டும்தான் இதை பற்றி தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் அவ்வளவு தெளிவாக ஆராய்ச்சி செய்யப்பட்டு வந்தவைகள். இதை ஒரு மனுஷன் ஏதோ சொல்லுகிறான் என்று சொல்வதில்லை. இது ஆராய்ச்சியாலும் நிச்சயமாக அனுபவத்தாலும் வருகிற வார்த்தைகள். இதை நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு நன்மை வரும். இதுதான் உண்மை. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் ரொம்ப தெளிவாக நம்ம சொல்கிறோம். இது எப்படி வருதுன்னு 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் வருதுன்னு சொல்கிறோம். இதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு இதற்கு ஆழமாக எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு நல்லது. இதை அசால்ட்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா, அசால்ட்டாக கிண்டலாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் ஆகாது. நிச்சயமாக ஒர்க் ஆகுது. எப்போ கவனமாக கேட்குறீங்களோ, எப்போ ஆர்வமாக கேட்குறீங்களோ அப்போ மட்டும்தான் ஒர்க் ஆகும். அவங்களுக்கு மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். அவங்க வாழ்க்கையும் மாறும். சில பேர் சும்மாவே கேட்டுக்கிட்டே சொல்லுவாங்க, ஒன்றுமே ஆகலைங்கன்னு. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது உங்களை பொறுத்து இருக்குது. இதை எப்படி எவ்வளோ கவனமாக கேட்டு எவ்வளோ ஆர்வமாக கேட்குறீங்களோ அது உங்களோட இஷ்டம். எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னென்னா, உங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ், உங்கள் சுற்றுச்சூழல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய மனிதர்கள், உங்களை சுற்றி சூழ்ந்து இருக்கிற மனிதர்கள் யாருன்னு தெரியுமா? எல்லாமே உலக மக்கள் இல்லையா? அவங்க பேச்சு எல்லாமே உலக பேச்சாக இருக்கும். அதில் முக்கால்வாசி நெகட்டிவ் தான் இருக்கும். நிறைய வேண்டாத பேச்சுக்கள் தான் இருக்கும். நிறைய வெறுப்பும் வைராக்கியமும் வேதனையும் நடக்காத விஷயங்களையும் நெகட்டிவும், முக்கியமாக என்னெல்லாம் தொல்லைகள் இருக்கோ அதை பற்றியும் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நிச்சயமாக முக்கால்வாசி அப்படி தான் இருக்கும். இப்போது நீங்கள் அந்த மாதிரி சூழல் இருக்கும்போது உங்களுக்கு குறைந்தது இந்த 10 நிமிஷமாவது நீங்கள் உபயோகிக்கணும். ரைட்டுங்களா? உங்கள் மனதுக்கு 10 நிமிஷமாவது இந்த விஷயங்களை, கடவுளை பற்றிய விஷயங்களை கேட்கின்ற ஒரு இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும். ரொம்ப 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 முக்கியம். தொடக்கத்தில் நான் 35 வயசில் நான் இதை தெரிஞ்ச போது கடவுள் அப்படியே என்னை தூக்கிட்டார். என்னென்னா, எப்போ பாரு அதில் தான் போயிடுவேன். ஏன்னா ஒரு டேப்பு என் வண்டியில் ஓடிட்டே இருக்கும். யாருன்னா பேசுகிறத விஷயங்கள், கடவுளுடைய விஷயங்களை கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி இடங்களுக்கு ஓடுவேன். அந்த மாதிரி கிளாஸஸ்க்கு ஓடுவேன். அந்த மாதிரி விஷயங்களை கேட்டார். அந்த மாதிரி இழுத்துட்டார். அப்போ என்னாச்சு, எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே டைவர்ட் ஆச்சு. என் சிந்தனை ஃபுல்லாக டைவர்ட் ஆச்சு. நான் ஃபுல்லாக அதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுறதே இல்லை. நான் இதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ண தொடங்கினேன். ஆன்மீகத்தை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ண தொடங்கினேன். இந்த உண்மைகளை தேட தொடங்கினேன். ஏன்னா இந்த உண்மைகள் ரொம்ப புதுசாக இருந்ததில்ல, அதனால் ரொம்ப ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வத்தின் காரணமாகத்தான் எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது. அதை அனுபவித்து தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் இந்த உலக விஷயத்துலேயே இன்வால்வ் ஆகி, உலக ஜனங்கள் கூட இன்வால்வ் ஆகி, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட பேசிக்கிட்டு, உங்கள் விஷயங்களே செஞ்சுக்கிட்டு எல்லாம் இருக்கலாம். வேறு வழி கிடையாது. எல்லாம் இருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் செஞ்சுட்டு 10 நிமிஷம் இதை கேட்கணுன்னா முடியாதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள். அங்கே தான் உங்களுடைய தோல்வியே. நான் அவங்களெல்லாம் விட சொல்லலை, அந்த விஷயம்லாம் விட சொல்லலை, அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லலை. ஏன்னா செய்து தான் ஆகணும். நீங்கள் உலகத்துக்குள்ளே போகிறீங்க, நிச்சயமாக செய்து தான் ஆகணும். நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் செக்லூர்டடாக இருக்கிறோம். சில விஷயங்களை நாங்களே பேசிக்கிறோம், சில விஷயங்கள் நாங்கள் படிக்கிறோம், நாங்கள் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறோம். நாங்கள் நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டுட்டு எங்கள் கூகுள் டிவியில் அந்த விஷயம் மட்டும் யூடியூப்லேருந்து செலக்ட் பண்ணி போட்டு நாங்கள் சாதாரண டிவி சேனல்லாம் பார்க்குறதில்ல. ஏன்னா நாங்கள் செலக்ட் பண்ண விஷயம் தான் நாங்கள் தேடி எடுப்போம். நிச்சயமாக தேடி எடுத்து அதையே கேட்டுக்கிட்டு, அதையே இருந்துக்கிட்டு, அதை பற்றி படிச்சுக்கிட்டு, அந்த விஷயங்களை பேசிக்கிட்டு, வர்றவங்ககிட்டலாம் அதை பற்றி சொல்லிவிட்டு, அப்படி அந்த கடவுள் விஷயத்துலேயே நாங்கள் ஊன்றி போய் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பல நன்மைகள் இன்னும் கிடைக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. பல நன்மைகள் கிடைக்கிறது. ஆனால் உலக வார்த்தையிலையும், உலக பேச்சிலையும், உலக ஆளுங்க கூடயே நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அதான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. அவங்க கூட தான் இருக்கிறீங்க. ரைட்டு, ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு 10 நிமிஷம் இதை கேளுங்க. 1 மணி நேரம் வாரத்தில் 1 மணி நேரம் வாரத்தில் அது கொடுங்கன்னா, அதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வெளியில் இருக்கிற தாக்கம் தான் உங்களை அதிகமாக தாக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய பிரச்சனைகள் தீராது சீக்கிரமாக. உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை.
10 நிமிஷம் அதனால சரியா கேளுங்க. ஒரு 3, 4 தடவ கேட்டா இன்னும் நல்லது. ஏன்னா உலகத்தோட தாக்கத்திலேருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஐயோ! உலகத்தோட தாக்கு என்ன வந்து கீழ தான் போட்டுச்சு. பிரச்சனை தான் குடுத்துச்சுன்றத உணருவீங்க. நிச்சயமா உணருவீங்க. இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். கசப்பா இருந்தாலும் கேட்கறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா, இதுக்கும் அதுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அதனால கடவுள் விஷயங்களை சாப்பிட வேண்டும். அந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு, அதை மென்னு கொண்டிருக்க வேண்டும். மாடு போல அசைவாடிக் கொண்டிருக்க வேண்டும். அப்ப என்ன ஆகும்னா, வெளியில இருக்கிற தாக்கம் உங்களை அதிகமா தாக்காது. வெளியில இருக்கிற தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். விடுபட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி நிற்க வேண்டும். ஐயோ! இது வேற வழி இல்லாம நான் இந்த உலகத்து ஆளுங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். வேற வழி இல்லாம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனா ஓடி ஒளிஞ்சுப்பேன். எங்க ஒளிஞ்சுப்பீங்க? கடவுளுடைய நிழல்ல ஒளிஞ்சுப்பேன். நிச்சயமா கொஞ்சமாவது விஷயம் கேட்பேன். அந்த துடிப்பு உங்களுக்கு இருக்கணும். எப்ப அந்த வாரத்தில 1 மணி நேரம் வரும் அப்படின்ற துடிப்பு இருக்கணும். அப்ப என்ன ஆகும், அந்த 1 மணி நேரம் பேசுற விஷயங்கள்லாம் ரொம்ப ஆழமா உள்ள போகும். அதுக்காக தான் நம்ம செஷன்லாம் வைக்கிறோம். நம்ம செஷன் வச்சு ஏன் பேசுறோம்? டைம் பாஸ் பண்றதுக்கு இல்ல. எங்களுக்கு போர் அடிச்சுட்டு உங்கள கூப்பிடல. எங்களுக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு. நாங்க எல்லா வேலையும் விட்டுட்டு உங்க கூட ஏன் உட்கார்றோம்னா, அப்படியாவது நீங்கள் கொஞ்சமாவது டைவர்ட் ஆயி, நீங்க உள்ள கடவுளுக்குள்ள இன்னும் நுழையணுன்ற ஆசையில தான். வேற ஒண்ணும் கிடையாது. வேற எங்களுக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு. எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. எல்லாம் விட்டுட்டு தான் உங்ககிட்ட உட்காரலான்னு இருக்கோம். இதே மாரி காலையில எக்கச்சக்கமான காரியங்கள் இருக்கு. எல்லாம் விட்டுட்டு தான் காலையில இந்த மெசேஜ பிரார்த்தனை பண்ண உடனேயே அவர் சொன்ன விஷயங்களே வித்தியாசமாக உங்களுக்கு எப்படி ஏன்னா எங்களுக்கு தான் நெறைய டீச்சிங் குடுக்குறாரு. அது உங்களுக்கு பொருந்துன மாரி நாங்க சொல்றோம். இன்னைக்கு டீச்சிங் காலையில அப்படிதான் குடுத்தாரு. "சரவுண்டிங்க கவனி. எங்க இருக்கிறேன்னு பாரு" அப்படின்னு சொன்னாரு. அதே மாரி அவங்களுக்கு சொல்லு. எங்கேயோ சுத்துறாங்க. எங்கேயோ சரவுண்டிங்ல இருக்கிறாங்க. அதனால அந்த 10 நிமிஷமோ, அந்த 1 மணி நேரமாவது நல்லா குடுக்க சொல்லு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும்போது சொன்னாரு. அத தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா புரிஞ்சுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்ட்டு தான். எவ்வளோ டைவர்ட் ஆகுறீங்களோ, அவ்வளோ உங்களுக்கு கெடுதல் வரும். எவ்வளோ அந்த உலகத்த விட்டு நீங்கி, இந்த விஷயங்களுக்குள்ள நெறைய நுழையிறீங்களோ, உங்களுக்கு நன்மை வரும். விஷயங்கள தெரிந்து கொள்ளுங்க. ஏன்னா பாருங்க, நம்ம சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணிக்கிட்டு, நமக்கு எந்த விஷயமும் தெரியல. உலகத்தோட பல விஷயங்கள தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா இடத்துலயும் என்ன நடந்தது? விநாயகர்னா என்ன? பிள்ளையானவர் எப்படி செயல்பட்டாரு? உலகத்துக்கு எப்படி செயல்பட்டாரு? எப்படி என்ன ஆச்சு? என்னலாம் சொன்னாரு? என்ன விஷயங்கள்? இதெல்லாம் வந்து 1 மணி நேரத்தில நம்ம பேசும்போது, நெறைய பேசுறோம். நோட் பண்ணிக்கங்க. அதெல்லாம் போய் வீட்ல போய் அதெல்லாம் ஆராயுங்க. நேரம் கிடைக்கும்போதெல்லாம். அப்ப என்ன ஆகும், நீங்க அந்த உலகத்தோட தாக்கத்தில நிச்சயமா உலகத்துக்காரர்ட்ட தான் பேசணும், மூவ் பண்ணோம். அத நிறுத்த முடியாது. நம்ம சாமியாரே மலையிலலாம் போய் உட்கார முடியாது. சரி, இங்க மூவ் பண்ணுவோம். ஆனால் அந்த கிடைக்கிற 10 நிமிஷமோ, இந்த 1 மணி நேரமோ, அதை பற்றி திருப்பி சிந்திக்கிறதோ, அதை பற்றி நீங்க கணவன் மனைவி உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றதும், பிள்ளைங்களோட டிஸ்கஸ் பண்றதும், அதெல்லாம் ரொம்ப நல்லது. பெரிய நன்மைக்கு உங்கள கொண்டு போகும். உலகத்தோட கதைகள், உலகத்தோட விஷயங்கள், டிவில வர காரியங்கள், இதெல்லாம் பார்த்துட்டு அத பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா, கீழ கொண்டு போயிடும். அதான் வித்தியாசம். அதனால உங்க சரவுண்டிங்ஸ் என்னன்னு பாருங்க. உங்க சரவுண்டிங்ஸ் உங்கள எங்க கொண்டு போகுதுன்னு பாருங்க. உங்க சரவுண்டிங்கோட ஆளுங்கள் யாருன்னு பாருங்க. அதனால நிச்சயமாக பெரிய காரியங்கள் நீங்க செய்வீங்க. எப்போ உங்க மனசு இந்த விஷயத்துக்கு போகுதோ பாருங்க, இத வந்து நமக்கு சொல்லி தர்றதில்ல. நமக்கு வந்து நெறைய இடத்துக்கு போய் ஞானம் கேட்டு, நெறைய சாமியார்கிட்ட போய், நெறைய ஆசாரி கிட்ட போய், அவங்க கிட்ட போய், இவங்க கிட்ட போய் என்னாச்சு? ஒண்ணுமே நடக்கல. ஏன்னா, நீ உங்கள அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி நெறைய விஷயங்கள் உலகத்தோட பெரிய ரகசியங்கள் அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கே விநாயகர் யாருன்னு தெரியாதே! அப்புறம் எப்படி உங்ககிட்ட சொல்லுவாங்க? இதான் பிரச்சனையே ஆச்சு. அவங்களுக்கு தெரிஞ்ச சித்தாந்தத்த ஏதேதோ சொல்லுவாங்க. குழப்பி விட்டுருவாங்க. அதனால தான் உங்களுக்கு பிரச்சனையே. சரியான பிழையான வரும் விஷயங்கள நம்ம 1 மணி நேரம் உட்காந்து பேசும்போது நெறைய பேசுறோம். அந்த மாரி விஷயங்கள்லாம் தெரிய தெரிய உங்களுக்கு மனதுக்கு தெளிவடையும். அப்பதான் உங்களுக்கு உங்க பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்பது உண்மை. அதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரையும் வரவேற்கிறோம். நிச்சயமாக இந்த 1 மணி நேரம் நேரம் கொடுத்தவர்களுக்கு நன்றி. கொடுக்காதவர்கள் இந்த வாரத்தில எப்போன்றத டேட்டும், டைமும் போட்டு அனுப்புங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, அப்பதான் நாங்க ஸ்லாட் அரேஞ்ச் பண்ண முடியும். எங்க வேலையும் எல்லாம் புரிந்து, தெரிந்து நாங்க அது அலாட் பண்ணி வைக்க வேண்டும். மத்தவங்களுக்கும் குடுக்காம இருப்போம். அதனால நிச்சயமா உங்களுடைய டேட்டு, டைமு தராதவர்கள் நிச்சயமாக தாருங்கள். உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.